அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் திருமண வாழ்க்கையில அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? செவ்வாய் கர்ப்பம் என்னன்னா எல்லா தகுதியும் இருந்து எதிர்பார்ப்புனால கல்யாணம் ஆகாம இருக்குல்ல, ஓவர் எதிர்பார்ப்புனால. எல்லா தகுதியும் இருக்கும், படிச்சிருப்பாங்க, 50,000 1 லட்சம் ரூபாய் நல்ல வேலை இருக்கும், பெரிய சுக்கிரனுடைய கர்ம பதிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரி, அப்போ சுக்கிரனுடைய கர்ம பதிவு இன்னைக்கு டாபிக் அப்படின்றதுனால அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் என்னன்றதை பார்த்துருவோம். 27 நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள்மா. திருவாதிரை, ஓகேங்களா, திருவோணம் வந்து எதுல வருது, மகரம் வருது. சித்திரை வந்து எதுல வருது, கன்னி டு துலாம் வருது. சோ திருவாதிரை, சித்திரை, திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடா எதுல வருது, கன்னி டு துலாம் வருது. சோ திருவாதிரை, சித்திரை, திருவோணம், இந்த 3 நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடா எந்த குடும்பத்துல எந்த பரம்பரையில பசங்க பொண்ணுங்க, ரிப்பீட்டடா எந்த குடும்பத்துல எந்த பரம்பரையில பசங்க பொண்ணுங்க, ஆண்கள் பெண்கள், இந்த 3 நட்சத்திரத்துல தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கிறாங்களோ கல்யாணம் எல்லாம் ஆயிடும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு பாருங்க, அது வந்து சுக்கிரன் கர்மனுடைய தாக்கம். ஓகேங்களா? இவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லைன்னா இவங்க வந்து யாரையெல்லாம் பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போறாங்களோ அவங்க வீட்டு சைடு கொஞ்சம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஒரு ஈகோ கிளாஸ்